அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுரேஷ் நேரா மதிக்கிட்ட போறாங்க. மதிக்கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க. என்ன நினைச்சிட்டு நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு பண்ணிட்டு இருக்க? நீ எப்படி வாய் நீட்டுட்டு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கியோ அதே மாதிரி உன்னுடைய தங்கச்சியும் இருக்கணுமா? அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, உன்னுடைய மாமா வந்தாரா, கூப்பிட்ட கடமைக்கு வந்தாரா, வந்ததும் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போகணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைச்சா இப்படிதான். என் தங்கச்சி பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவ எப்படிப்பட்டவன்றது எனக்கு நல்லா புரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா மதியம் சுரேஷ்க்கு ஈடா பேசுறாங்க. உடனே சுரேஷ் சொல்றாங்க, நீ காலேஜ்ல லெக்சரா இருக்கல, அவங்க கிட்டயே நீ என்ன சொல்ற, ஸ்டூடெண்ட் கிட்ட லவ் பண்ணுங்க, பண்றதுல தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அட்வைஸ் கொடுக்கறவ தானே நீ, பின்ன உன் தங்கச்சிக்கு மட்டும் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சுரேஷ் பேசுறாங்க. உடனே மதி இங்க பாருங்க, என் தங்கச்சிக்கு என்னன்றது அவளுக்கு தெரியும், அவள் லைஃப்ல எந்த அளவுக்கு முடிவு எடுக்கணுன்றதும் அவளுக்கும் புரியும். தேவையில்லாமலாம் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. என் தங்கச்சி கண்டிக்க நான் இருக்கேன், என் அப்பா இருக்காரு, என் அம்மா இருக்காங்க, நாங்க கண்டிச்சுக்கிறோம், நீங்க எதுக்காக கண்டிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு எல்லாம் இருக்காங்க. உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? என் மாமாவை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. நாங்க ஒன்னும் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தல, அவர் பேசினது தப்பு. குன்னு கூடி போகும்போது உங்க மூளைய நிறைய இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த மூளைய கொஞ்சம் யோசிச்சு வச்சு பாருங்க. என்ன பண்ணாலும் உங்க மாமாவுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கோபமா மதி பேசிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததும் என்னப்பா திரும்பவும் சுரேஷ் ஏதாவது பேசினான்னா, அவர் அப்படிதான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க, அதெல்லாம் பழகி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் மதி கிட்ட, ஏப்பா நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் தெரியுமாப்பான்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, என்ன முக்கியமான நாள்? அது ஒண்ணு இல்ல மதி, எனக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? ஏன் இவ்வளோ லேட்டா சொல்றீங்க? சொல்லியிருந்தா கண்டிப்பா கிஃப்ட் ஏதாவது ஒண்ணு வாங்கி வச்சிருப்பேன்லன்னு சொல்லிட்டு மதி பேசிட்டு இருக்காங்க. உடனே மலர், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லா நாளும் மாதிரிதான் ஒரு நாள், வேற ஒன்றும் கிடையாது. அதுவும் ஸ்பெஷல் நாளைக்கு என்ன, நானே என்னுடைய பிறந்த நாளுக்கு சமைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப போர் தெரியுமான்னு சொல்லிட்டு மலர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. மலர் கிளம்பி போனதும் மதி இதை யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நைட் 12 மணி ஆகுது. பாக்கியராஜ் பாத்தீங்கன்னா தூங்காம மலருக்கு அவங்களுடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மலருக்காக டைரி மில்க் சாக்லேட்டு, அதே மாதிரி லெட்டர்ன்னு சொல்லிட்டு ரோசா போய் எடுத்துட்டு மலரு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றாங்க. மலர் பயந்துடுறாங்க. ஐயோ லேட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பயந்து போறாங்க. மலரு 12 மணி தான் ஆகுது, அதுக்கே இவ்வளவு பயப்படுற, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இதெல்லாம் கொண்டாடுறாங்க. உடனே மலரு, பாக்கியராஜே ஆரம்பமே அசத்தலா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு பேசிட்டு இருக்கும் போதே மலர் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம மலர் குளிச்சுட்டு வராங்க. உடனே மலர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க லக்ஷ்மி, என்ன மலரு காலையிலே குளிச்சுட்டு இருக்க, குளிச்சுட்டு வேலை செஞ்சா ஒரு மாதிரி ஆயிடும், தலைவலிக்கும்னு சொல்லுவேன், இப்ப என்ன குளிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே மதி ஓடி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா இதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல, ராகவன் கிட்ட இல்ல, லக்ஷ்மி கிட்ட இல்ல. ஓ பிறந்த நாளான்னு சொல்லிட்டு அமைதியா அவங்க வேலையை பாக்குறாங்க. இது மதிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. உடனே மதி இங்க பாருங்க, சமையல் வேலை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நீங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. உடனே மலர், இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல, நான் முதல்ல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வேணும்னா கோவிலுக்கு போறேன், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க போங்கன்னு சொல்லிட்டு மதி அடம் பிடிச்சதும் உடனே லக்ஷ்மி கேக்குறாங்க, நீ தான் ஷூவை போட்டுக்கிட்டு ஜிங்கு சக்கான்னு ஓடுவியே, நீ எப்படி சமையல் வேலையை பார்த்துப்ப, அதெல்லாம் வாயில வைக்கிற மாதிரி இருக்குமான்னு சொல்லி லக்ஷ்மி சொன்னதும் மலர்கிட்ட நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்லி மலர்கிட்ட சொன்னதும் உடனே லக்ஷ்மி, அதுதான் வீட்டுக்கு பெரிய மனுஷி சொல்றல்ல போ, அதுக்கப்புறம் பிறந்த நாளுக்கு கூட கோவிலுக்கு விடலன்னு சொல்லிட்டு என் மேல தேவையில்லாத பழி வர்றதுக்கா போயிட்டு வா மலர்ன்றாங்க. உடனே மலருக்கு சந்தோஷம் ஆயிடுது. மலர் சரி நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப பாக்கியராஜ் வண்டி எல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. உடனே மதி என்ன இவ்வளவு நேரமா வண்டியவே தொடச்சிட்டு இருக்கீங்க? இல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் மலரை முதல் முறையா வெளியில கூட்டிட்டு போறேன்ல, அதனாலதான், அவளுக்கு பீச் பார்க்கணுமா, வெளியில காஃபி குடிக்கணுமா, நைட் டிரைவ் போகணுமா, நிறைய விஷயம் இருக்கு, அது எல்லாமே அவளுக்கு செய்ய போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே மலர் ரெடிட்டு வந்துடுறாங்க. உடனே மதி கேக்குறாங்க, என்ன நைட் டிரைவ் எல்லாம் போறீங்க போலன்னு சொல்லிட்டு. எனக்கே தெரியாது, எனக்கே இது ஷாக்கிங் தான், ஆனா இது நடக்குமோ நடக்காதோ தெரியாத, அதனாலதான் யாருக்கிட்டையும் சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லைல்ல, சமைச்சிடவில்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்,
பருப்பு வேக போட்டுட்டீங்க. இட்லிக்கு மாவு ரெடியா இருக்கு. ஃப்ளாஸ்க்ல காஃபி இருக்கு. அப்புறம் என்ன? நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. இட்லி மட்டும் தானே செய்யணும். நான் செஞ்சுக்கிறேன். இல்ல சட்னி அதையும் நான் பார்த்துக்கிறேங்க. விடுங்கன்னு சொல்லிட்டு, சரி பத்திரமா சந்தோஷமா போயிட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் வீட்ட பத்தி நினைக்காதீங்க. பாப்பா பத்தியும் நினைக்காதீங்க. சந்தோஷமா உங்களுடைய லைஃபை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி மதி வந்து சொல்ல, இத கேட்ட மலருக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நீ இன்னும் சீக்கிரம் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா எந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் தெரியுமா? நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ ஓகே தானேன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. இப்ப லக்ஷ்மி வந்து, ஐயோயோ! இவளாம் இவ சமைக்கிறத யாருடா சாப்பிடுவா? பேசாம கப்புன்னு இன்னைக்கு பட்னியா இருந்துட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி யோசிச்சுட்டு இருக்க. அத்தை சாப்பாடு ரெடி வாங்கன்னு சொல்றாங்க. சுரேஷும் வந்து உட்கார்றாங்க. ராகவனும் வந்து உட்கார்றாங்க. உடனே லக்ஷ்மி கிட்ட, என்ன லக்ஷ்மி எங்க மலர காணோன்றாங்க. ஏங்க எல்லா நாளும் மாதிரி இன்னைக்கு அவளுக்கு இல்லையாங்க பிறந்த நாளாம். அதனால வீட்டு மகாராணி கோவிலுக்கு போய் வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றாங்க. வீட்டு வேலையை முடிச்சிட்டு போறவன் எங்க வேணும்னாலும் போக வேண்டியது தானே. என்ன இது புது பழக்கமா இருக்குன்றாங்க. ஆமாங்க, எல்லாம் என்ன பண்றது, நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்டா கொடுமைக்கார மாமியாரு கொடுமைக்கார மாமனாருன்னுவாங்க. நமக்கு எதுக்குன்னா நானும் போயிட்டு வான்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டேங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கு என்ன, சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப மலரை வந்து எப்படி பரிமாறுவாங்களோ அதே மாதிரிதான் மதியம் பரிமாறிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ராகவனுக்கு மதி பரிமாறுறது பிடிக்கிறது இல்ல. லக்ஷ்மி நீயே எனக்கு பரிமாறுன்றாங்க. ஐயோ எனக்கு கை வலிக்குதுங்க, இதுல எப்படிங்க பரிமாறுறதுன்னு சொன்னதும் வேற வழி இல்லாம மதி பரிமாறத்தவே சாப்பிடுறாங்க. சாப்பாடு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சுரேஷ்க்கும் ரொம்பவே பிடிச்சிருது. இது நிஜமாவே அண்ணி சமைச்சதா இல்ல நீ சமைச்சதான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் உங்களுக்கு ஆதாரம் கொடுத்தாதான் நீங்க நம்புவீங்களான்னு சொல்லிட்டு மதி வந்து கேட்டதும், எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இவளால என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து புருஷன் கேட்டா நான் தாங்க சமைச்சேன் இல்ல ஏதோ ஒண்ணு சொல்லணும். அதை விட்டுட்டு கேள்வி கேட்க கேட்க பதில் பேசிட்டு இருக்க. இது குடும்பமா? குடும்பம் உன்னை நடத்துற கிளாஸ் ரூம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சமைச்சதை சமைச்சேன்னு சொல்றேன். இதுல என்ன குடும்பம் கிளாஸ் ரூம்? எனக்கு ஒன்றும் புரியல. நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை சொல்லுங்க. நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி இதுதான் சொல்லிட்டு அங்கிருந்து நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாறிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஏங்க எவ்வளோக்கு எவ்வளோ மலரே பரவாயில்ல, நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவா. ஆனா இவ பத்திங்களாங்க திமிரு பிடிச்சவ. திமிர்ல இப்படி ஆடிட்டு இருக்கா. முதல்ல மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இவ கொட்டத்தை அடக்கணும்னு சொல்லி பயங்கர கோபத்துல லக்ஷ்மி ராகவனும் இருக்காங்க. இப்ப நேரா தங்கராஜ் கிட்ட போயிட்டு மதிய பத்தி சொன்னா அதுக்கு தங்கராஜோட பதில் என்னவா இருக்க போகுது? அட்லீஸ்ட் மதிய பத்தி குறை சொல்லும் போதாவது சுரேஷ் மாமா நீங்க பண்றது தப்பு, மதியம் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.